இஸ் அபிஷா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஃப்ளேவரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜெல்லி தான் வந்து பண்ண போகிறேன். தம்ப்நெயில் பார்த்தோன்னு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போகிறோம். ஸோ எனக்குன்னு கிடையாது, நீங்கள் யாருக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ரொம்ப ஃப்ளேவராக இருக்கிற அந்த கலர் வந்து சூப்பர் அட்டகாசமாக இருக்கிற ஒரு ஜெல்லி தான் வந்து பண்ண போகிறோம். மேங்கோ லீஃப் ஜெல்லி, அதாவது மாவிலை ஜெல்லி. ஸோ இந்த மாவிலை பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்தெல்லாம் கட்டுவாங்க. ஸோ அதோட விளக்கம் வந்து அது வந்து வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுங்க. சிலர் நினைப்பாங்க வந்து அது வந்து ஹிந்துஸோட வீட்டில் மட்டும்தான் கட்டுவாங்க அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அதுக்குன்னே சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஸோ எல்லாரோட வீட்லேயும் வந்து அந்த மாவிலையை நீங்கள் வந்து தோரணமாக கட்டலாம். ஸோ ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாவிலையை வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஜெல்லி வந்து பண்ணுறேன். ஸோ மாவிலை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம். அதில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது. நல்ல விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு நல்லது, டயபெட்டிக்ஸுக்கு நல்லது, பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு நல்லது, நம்மளோட ஹேருக்கு வந்து நல்லது, ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. இப்படி வந்து அட்டகாசமான நிறைய சத்துக்கள் இருக்கிறது தான் இந்த மாவில். ஸோ இந்த மாவுலையை வச்சு தான் அதோட ஜூஸ் எடுத்து தான் இன்றைக்கி வந்து ஜெல்லி வந்து பண்ண போகிறேன். நிறைய பேர் அதாவது நார்மலி ஜெல்லி அப்படின்னாலே அது அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு அதில் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா சங்கு பூ வச்சு, அதாவது அந்த ஊதா நிற கலரில் வந்து நான் வந்து ஜெல்லி வந்து பண்ணியிருப்பேன். அதுவும் வந்து நேச்சுரல் கலர். அது வந்து ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது. ஸோ அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாவுலையை வச்சு அந்த லைட் ஒரு க்ரீன் கலர் ஆகிறதுக்காக அந்த கலரை வந்து அந்த மாவுலையோட ஜூஸை வந்து நான் எடுத்து வந்து ஜெல்லி பண்ணியிருக்கேன். நார்மலி வந்து ஜெல்லி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து அதை ஹெல்த்தியாக பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இன்னைக்கு மாவிலை இது ஜெல்லி வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மாவிலையை முதல்ல பறிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. மாமரம் பக்கம் வந்தாச்சு. ஸோ மாமரத்துலேருந்து இலைகளை வந்து எடுத்துடலாம். ரொம்ப இளதும் ரொம்ப முத்தினதும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸ் இலைகளை வந்து எடுத்துடலாம். ஸோ மாவிலையை வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து தான் நம்ம வந்து ஜெல்லி வந்து பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நல்லாவே வாஷ் பண்ணி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப முத்தினதும் ரொம்ப இளதும் இல்லாத மாதிரி இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லாவே வாஷ் பண்ணி இந்த சென்டரில் இருக்கிற கம்பு பகுதியை வந்து நீக்கிட்டு நல்லாவே அரைச்சிடலாம். நாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிழிக்கிறதுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துகிட்டு இந்த தண்டு பகுதியை வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோட தண்டு பகுதி. பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றிட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லாவே வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஜெலாட்டின் பவுடர். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஜெலாட்டினை வந்து ஊற வச்சிடலாம். இதுதான் அதோட பொடி. இது பார்த்திங்கன்னா அகரகரோட பொடி தான். அகரகர் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி நீளமாக இருக்கும். ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணி நான் வந்து எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டேன்னா அதோட டபுள் வந்து 6 டேபிள் ஸ்பூன் அகரகர் பொடியை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து வரும். இல்லை வந்து ஒரே அளவாக எடுத்து, அதாவது 1 கிளாஸுக்கு 1 ஸ்பூன் பொடி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு திக்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து டபுளாக எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். ஸோ அதனால் 6 கிளாஸ் அகரகரை வந்து 6 ஸ்பூன் அகரகரை, அதாவது ஜெலாட்டின் பொடியை வந்து நான் ஊற வைக்கிறேன். முதல்ல ஜெலாட்டின் எடுத்துகிட்டு அதில் தண்ணியை விட்டு ஊற வைங்க. தண்ணி வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் மெஷர்மெண்ட் கிடையாது. அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஊறி வரணும். ஸோ அதுக்காக தான். இப்போ அது வந்து ஊறட்டும், நம்ம வந்து அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம். நல்லாவே வந்து மையை அரைச்சி எடுத்து தேவைக்கு தண்ணியை விட்டுட்டேன். ஸோ வந்து இதை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. கலர் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஆட் பண்ணால் சத்துக்களும் மிகுதி. ஸோ இது வந்து நல்லாவே வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அந்த சக்கையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தண்ணி இந்த மாதிரி இருக்கணும்.
ஸோ நீங்கள் வந்து வடிகட்டியில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா துணியில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துடலாம். அப்போ வந்து கரெக்டாக ஒரு சக்கையும் இல்லாமல் வந்துடும். நான் 6 ஸ்பூன் வந்து ஜெலாட்டின் வந்து ஊற வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஊறிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி, அதாவது மாவுளி தண்ணி வந்து 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம தேவைக்கு வந்து வெள்ளை சக்கரை போட்டு கொதிக்க வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும், அந்த சர்க்கரை வந்து நல்லாவே வந்து கரைஞ்சி வரட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட மாவுளி தண்ணி வெள்ளை சக்கரை போட்டு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சியில் ஊற வச்சு வச்சுருக்கிற ஜெலாட்டினை வந்து சேர்த்துடலாம். ஜெலாட்டின் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஊறி வந்து அது டபுள் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கு இப்போவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதை வந்து இதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெலாட்டினை போட்டு நல்லாவே கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கரைஞ்சி வரணும். அது சிம்மில் வச்சுக்கோங்க தீயை. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லாவே கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த ஜெலாட்டின் பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இந்த தண்ணி வந்து எப்படி வந்து திக்காய் ஜெலாட்டின் ஜெல்லி மாதிரி ஆகும்னு கவலைப்பட்டுறாதீங்க. இது வந்து 6 டைம் ஜெல்லி மாதிரி வந்துடும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், நல்ல தண்ணியாக தான் இருக்கும். அதனால் வந்துருமோ இல்லையா அப்படிங்கிறது கவலை வேணாம். ஸோ இது வந்து கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. போட்ட ஜெலாட்டின் வந்து கரைஞ்சி கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆற விட்டுக்கோங்க. நல்லாவே ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து ஏதாவது கண்டெய்னர்ஸில் வந்து போட்டு வைக்கணும். ஆறட்டும். பாருங்கள், நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இப்போ ஆறின டைமில் கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து வளவளப்பு, அந்த ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் வளவளப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றி விடுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஊற்றி விட்டுறலாம். ஏன்னா கிளாஸ் இதில் வச்சிங்க அப்படின்னா வெளியே வந்து வர்றது கஷ்டம். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சிங்க, இல்லை வந்து நீங்கள் பேப்பர் கப்லையெல்லாம் வச்சிங்க அப்படின்னா கிழிச்செல்லாம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வந்து வச்சுருங்க, ஃப்ரீசரில் கிடையாது. ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து வைக்கிற டைம் செட் ஆகும். நீங்கள் வெளியே கூட இது வச்சிடலாம். ஸோ இப்போ வச்சுட்டு எடுத்துடலாமா? வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட லைட் க்ரீன் ஜெல்லி வந்து ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இது ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்தேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து மாவளையோட ஜூஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். அது வந்து குக் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி லைட் க்ரீனுக்கு வந்துடுச்சு. ஸோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ஒரு 3 ஹவர்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து செட் ஆகிரும். நார்மலி நான் சொன்ன மாதிரி நான் 2 இதுலேயே வச்சு நான் அது காமிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸில் வச்சேன். அது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து விட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ஸ்பூன் வச்சு நம்ம கிளறினாலே அதோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து போகிறோம். சைட்லலாம் அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா நம்ம சும்மாவே கை போட்டு எடுத்தாலே வந்து வந்துடும். திருப்பி வந்து கவுத்தோன்னா அழகாக வந்து கலண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜெல்லி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஹெல்த்தியான ஒரு ஜெல்லி. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ண முடியும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா அது வந்து 100% இது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவேன். அதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிற ஜெலாட்டினை வந்து நல்லதா. ஸோ இது வந்து கவுத்து போட்டுடலாமா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணாலே இப்படி கை வச்சு அமுக்கினாலே வந்துடுது. பார்த்தீங்களா? இப்படி வந்து எடுத்துட்டு நீங்கள் கவுத்து போட்டாலே அழகாக வந்து கலண்டு வந்துடும். வந்து இதை கவுத்து போட்டல 4 பக்கம் வந்து கை வச்சு அமுக்கியாச்சு. வாவ், அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்கிறதுனால பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இது வந்திருக்கு பாருங்கள். எந்த விதமான ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜெல்லினாலும் அப்படி தான் இருக்கணும். ஆஹா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குளக்குளம் ஆடுது. ஸோ இப்போ கட் பண்ணிடலாமா?
டம்ளரில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இது விட்டு வராது பாருங்கள், அங்கங்கே ஒட்டி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து தான் சாப்பிடணும், விட்டு வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ கிளாஸ் பவுலில் விட்டது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த கரெக்டு ஷேப் வந்து வராது. நல்லாவே சுற்றி சுற்றி வச்சாலுமே அதை பொடிஞ்சு தான் வர மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக வந்து 4 சைடும் வந்து ஸ்பூன் வச்சு இலக்கி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிற பார்க்கலாம். உள்ளாடி வந்து ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணதுனால ஜஸ்ட் வந்து இலகிடுச்சு. ஆனால் அந்த நம்ம ஸ்பூன் வச்சு தட்டுனதுனால கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். கிளாஸ் பவுலில் வச்சது, கிளாஸில் வச்சது, கிளாஸ் டம்ளரில் வச்சது. ஸோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். கலர் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸோ அட்டகாசமாக நம்மளோட மாங்காய் இலை, அதாவது மாங்காய் இலை கிடையாது, மாவிலை, எங்கள் ஊரில் மாவிலைன்னு சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஸோ மாவிலையோட ஜெல்லி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதாவது 3 கிளாஸ் தண்ணி எடுத்தீங்கன்னா அதுக்கு டபுளாக வந்து ஜெலாட்டின் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட்டால் மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன். ஸோ என்னோட இந்த ஸ்பெஷலான மாவிலை ஜெல்லி எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை.